பணமான மேல் சுச்சிங்க படி வச்சானே. என்னுடைய தங்கை மன்னா, என்னுடைய தங்கை உங்களுடைய ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கிறது மன்னா. இதுவரை எல்லாத்திலே கொலை களவு கற்பழிக்கவில்லை என்ற கொடிய வந்தான் இந்த தீய சேவை செய்ய யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. அவன் யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றே. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முப்படை தளபதியார் அந்த ஆள வந்தார்கள் மன்னா. எங்க இருக்கு அந்த புறத்து நீராடாரோ என்று சென்று அந்த புறத்துல ஏகனாங்க அப்ப பார்த்தாலும் அழைத்த காரணம் மன்னா டீகார்டு வைக்கணுமா? இறந்திருக்கின்ற பிணத்தை பார்த்திருக்கிறார். இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே நீங்க நானும் ஒத்தடி பார்க்கலாம். பார்த்ததே இல்லை மன்னா. இப்பதான் போத தெரியுது. ஒரு நேரத்தில் நகர்வலத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக குதிரைப்படையில் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது வரும்போது ஒரு அரச மரத்தடியில் இந்த பெண் நின்று கொண்டிருந்தார். தனிவா அப்படி கண்ணனிட்டு அருகாமையில் சென்று அப்புறம் அருகாமையில் சென்றவுடன் பல ஆடவர்களோடு நின்றிருந்தார். ஆனா கணமுச்சி ஆடி இருந்திருப்பா. அப்படி காண நினைத்தது அருகாமை சென்று அவளிடம் கேட்ட பெண்ணை எதற்காக இந்த அரச மலைத்தடித்து நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். ஐயா, நான் விபச்சாரம் ஒரு நிமிடம் அண்ணா பேச்சு வரவில்லை, ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை. இவ்வளவு திறமையோடு இவ்வளவு நேர்மையோடு ஒரு மாதிரியாக பார்த்து விபச்சாரத்தை இதையெல்லாம் இங்கு செய்யக்கூடாது என்று எச்சரித்து நீ என்னடா சொல்வது, நான் என்னடா கேட்பது, அண்ணன் வாரி வச்சுக்கிறேன். ஓட்டோட்டமாக ஓடி வந்து ஆனாங்க உண்மையில அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த தொழில் செய்யுங்க. என்னையோ ஒரு நாள் சவுத் சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டோமா எனக்கு உடம்பு செல் மாதிரி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாலும் உபச்சாரம் செய்யலாம். உபச்சாரம் பண்றது என்ன பண்ணி தெரியாது பண்ண ரெடியா தங்கி ஒத்துமை 12 சொல்ல வேண்டும் ரெடியா தங்கி சொல்ல வேண்டும். கதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கண் கலங்குகிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்று தெரியவில்லை. ஆனால் முப்படை தளபதி ஆள வந்தான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது? சாட்சி இல்லாமல் சமைக்கு வருவேனா? இதோ பாருங்கள் அண்ணா, அவருடைய கட்டாரியை பாருங்கள். இது உனது கட்டாரியானி கட்டாரி என்னுடைய நான் கொலை செய்யவில்லை. ரஜினி படையா போல சொன்ன மாதிரி இந்த முப்படை தலைமை ஆள வந்தான் மீது சந்தேகம் வரக்கூடாது. ஒரு நேரத்தில் முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் வருகிறான். அப்போ நான் என்ன உரைத்தேன்? அண்ணா, இப்போ இதை கட்டளையிட்டால் போதும், முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை பாதத்தில் வடிப்பேன் என்று உரைத்தை நிறைவேற்றுகிறார். அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள். முல்லை நாடு சென்று முப்படைகளை திரட்டிக் கொண்டு சொல்லும் போது எனது படை குதிரைப்படை குதிரைப்படையில் சவாரி செய்வது என் கட்டாரி கை தவறி இருந்து விட்டது. நான் கோயில்களிடத்தில் வைத்த சொன்னாருங்க, நான் மறந்துட்டீங்க. ஏன்னா குதிரை போட்டுலாம் கத்தி எங்களுக்கு இருந்துச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது இந்த கொலை எப்படி நடந்திருக்கணும். அந்த வழியா எவனா போயிருப்பான், கத்தி சும்மா கணக்குது அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பான். அவனை இவன் கூப்பிட்டுருப்பான், அவனா ஆசையில் ஓட்டு இருப்பான், இவன் துட்டு கேட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான், இவன் ஓவரா பேசிருப்பான், கத்தி சும்மா தான் சொல்லிட்டு போர் வரவங்களுக்கு அந்த ஆகாயம் சாட்சியாக உமாதேவி சாட்சியாக இந்த குலைக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னா சத்தியமாக நல்லவள் பண்ணா இந்த ஏழைக்கு நீதி வேண்டும் பண்ணா. இருதலை தொல்லையா தூக்கறி, அதாவது நடுவே செருமை போல் துளித்துக் கொண்டிருக்கு. ஒரு உரையிலே இருபாலாக இருக்கு. அவனோ
நீயும் என் கோட்டை காவல். ஆ, உன் தங்கையை வந்தான் மன்னா கொலை செய்தார். சத்தியமாக டேய், டேய், தங்கை மீது சத்தியமாக இவன் வேற, இவனே சத்தியமாக நான் கொலை செய்யவில்லை மன்னா. அவனே மாட்டிக்கோமா. எனக்கு தங்கை போல் தான் மன்னா. இறந்தவர் உனக்கு தங்கையா? வாயில உதட்டிக்குது பாரு, அமுத்துமுறை. ஐயா, பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாதான் அண்ணன் தங்கையா. ஆமாண்டா, உன்னை யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் அழைத்தேன். இந்த அண்ணனை விட்டு பிரிந்து ஒன்னே தப்புக்கிறான். ஓவரா நான் மன்னா நீர் உரைக்க வேண்டும். இதற்கு சரியான சாட்சிகள் இல்லை. சாட்சி இல்லையா? இருந்தபோதும் இந்த வினத்தை எடுத்து அடைக்கலம் செய். இந்த கொலை எவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு வார காலத்தில் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவருக்கு ஒன்னா. அதர்வா, அன்று உன் தங்கையை தொட்டேன் என்பதற்காக மார்பு தட்டு வைத்தார். உன் தங்கையை கொலை செய்தவனை முப்படை தளபதி ஆளவதான். உன்னால் என்னடா செய்ய தரிசன பயிலை என்னை தொட்டால் வாழ்வதா சரித்திரம் இருக்கக்கூடாது. இவளை பார்த்து கண் கலங்கி கண்ணீர் வடிக்க வேண்டும். யாருக்கு என்னைக்கிட்டா நீதி காட்சிக்கிட்டு டேய்? ஏன் என்ன அப்படித்தானா நடக்கும்? இவ்வளவு நல்லா நம்மனு விட்டு போடு. போய் கேஸ் கேஸ் குத்துனா அந்த கேஸ் உன் பக்கம் திரும்பிடும். ஏன்னா அவன் பணத்துல அடிப்பான்டா. அவன்தான் நீ தான் போய் ஜெயில உட்காந்து கிடக்கணும். கேட்டா பணம் தான் நீ கூட கடுப்பாய்க்கிறான்டா. அப்படியே அப்புறம் உலகம் கேட்டா ஏப்பா தாய்த்தின்னு பாவண்டாட்டே நல்லா பணம் மாற மாதிரி ரவுண்ட் அடிச்சு படி போட்டு போட்டானா ஒரு பாய். சரி பரவாயில்ல, உங்க அம்மாவண்ட ஏத்துமோ உங்க அம்மாவது பார்த்து ஆகி விட்டோம். தூங்க பேசிக்க என்னடி ஆச்சு? ஐயோ, என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ராஜா. 300 நாள் சுமந்து உன்னடா மூச்சடைக்க பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து உன்னடாம் பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நீ ஓரங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு முத்தி கத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? நீதான்னு சொல்லி தெரியணுமா? ஓ அம்மா கோடி சாமி ஈடாகுமா? தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி களவெட்ட நெல்லறுக்க கால்கடுக்க நீ நடப்ப நெல்லொரு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. களவெட்ட நெல்லறுக்க கால்கடுக்க நீ நடப்ப மாத்திக்கட்ட இல்லாம விடியேறி நீ இருப்ப. செப்பு கட்டி வச்சிருந்து பொது துணி நீ எடுப்ப. எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப. ஒரு புட்ட சாமி கும்பிட்டு திருநீர நீ முடிப்ப. என்ன தேச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப.
சாயங்காலம் வீடு வந்த வாரி கட்டி முடிப்ப உத்தமியா நீ படிக்க ஓட நீ தெரிஞ்சம்மா உத்தமியா நான் படிக்க ஓட நீ தெரிஞ்சம்மாவும் ஒத்த கல்லு முக்குத்தியதா அழகு வச்சியம்மா பெற்றவட நீதாயே கோயிலம்மா பெற்றவட நீதாயே கோயிலம்மா ஜகத்துக்கு தெய்வந்தா நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து கொட்டி கட்டியாராட்டி காலத்துக்கும் வறுமையிலே கரங்கிற நின்னழுதா கரை சேர வேணும் மண்ணு கடவுள நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறுத்து ஆலமரமா வளர ஆணி வேற நீ நினைச்ச சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சுமந்திரி காலத்துக்கு கப்பூட சரிசமம பாடுபட்டு காலத்துக்கு கப்பூட சரிசமம பாடுபட்டு கண்ணு பொத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்டு பட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பம்மாடா வெத்த கடை உனக்குத்தான் எப்படி பட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பம்மாடா வெத்த கடை உனக்குத்தான் எப்படி திரும்பம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா 300 நாள் சுமந்து உன்னை மூச்சடைக்க பெத்தெடுத்து 100 தவம் இருந்து உன்னை பக்குவமைந்தெடுத்து மாறிலையும் தோலிலையும் நீ ஊரங்க ஏற கட்டி காட்டிலையும் எண்டிலையும் நெத்தி விர்வ நித்தம் கொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டி கட்டியாராட்டி ராஜா இனிமேல நான் உன்னை எப்பொழுது பார்க்க போறேன்னு தெரியல மகளே அம்மா